மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 25 வரை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற சீரீஸ், அந்த தொடர்ச்சியில இது அடுத்த பகுதி. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனமும் அதன் நிறைவேறுதலும், ப்ராஃபசி அண்ட் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட், தீர்க்க தரிசனமும் அதன் நிறைவேறுதலும் என்கின்ற தலைப்புல நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது அடுத்த பகுதி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. இந்த வசனத்தை காலையில வாசிக்க ஆரம்பிச்சுட்டதும் பாஸ்டருக்கு கிறிஸ்துமஸ் ஞாபகம் வந்துருச்சு போலகுது. அதனால எதுக்கு போயிட்டாரு? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ரொம்ப அதிகமாய் கேட்கிற ஒரு வசனம் இது. அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாளிலே ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் எப்படி இருந்திருக்கும்? ஏறத்தாழ 300 ஆண்டுகள் இயேசுநாதர் உயிர் தெழுந்து 300 ஆண்டுகள் ஏறத்தாழ கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையே இல்லை, கிறிஸ்துமஸ் என்கின்ற கொண்டாட்டமே இல்லை. அந்த நாட்கள் வரையிலே சபையானது ஒருமித்து இருந்த வரையிலே கொண்டாடினது பண்டிகைகள் தான். சபை யூத மார்க்கத்தை விட்டு தன்னை துண்டித்து கொள்ள தீர்மானித்தது. சபை தீர்மானிக்கல, அப்ப இருந்த பிஷப்புங்க தீர்மானிச்சாங்க. பிஷப்புங்கனாவே கொஞ்சம் அலர்ஜி தான், பயம்தான். இந்த காலத்து பிஷப்புங்க இல்ல, அந்த காலத்து பிஷப்புங்களே அப்படித்தான். உச்சபட்ச பதவி அப்படின்ன உடனே என்ன போட்டுக்கிறோம்? பிஷப்புங்க. ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு 2-3 பிஷப்புங்களோட பெங்களூருக்கு விமானத்துல வந்துன்னுக்கிறேன். அவன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. அப்போ ஹைதராபாத்ல இருக்கிற பிஷப் சொல்றாரு, பேக்டோக்ரா கல்கத்தால இருக்கிற பிஷப் கிட்ட, நெக்ஸ்ட் டைம் ஜேம்ஸ் ஐயாக்கு சொல்லி, ஐயாவை கூட என்ன பண்ணிருந்தோம், பிஷப், அதே ஜேம்ஸ் ஐயா கிட்ட சொல்லி ரெவரண்ட் என்ற பட்டத்தை ஏத்துட்டு பிரதர்னு குத்துருங்கன்னு. பிஷப்னா அலர்ஜி. பெரும்பாலான பிஷப்புங்க எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க. நல்லவங்களை நான் சொல்லல, ஒரு தவறான முடிவை எடுத்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 300 ஆண்டுகளுக்குள்ள யூத மார்க்கத்தை விட்டு சபையானது தன்னை துண்டித்து கொண்டது. அப்ப கொண்டு வந்தது கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடலாம், அவருடைய உயிர் தெழுதலை வேற விதத்தில் கொண்டாடலாம். வேதம் சொன்னபடி இல்லை, மாறுபட்டு கொண்டாடலாம். 2 நாளைக்கு முன்னால என்ன தெரியுமா? டே ஆஃப் அசென்ஷன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இன்னைக்கு என்ன தெரியுமா? அசென்ஷன் சண்டே. சொல்லுங்க. உயிர் தெழுந்த ஞாயிறு. சரியா? இன்னைக்கு தான் உயிர் தெழுந்த இல்லை, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட. ஈஸ்டர்ல இருந்து கணக்கு பண்ணா இன்னைக்கு 42வது நாள். இன்னைக்கு நிறைய சபைகளில, மெயின் லைன் சர்ச்சஸ்ல என்னன்னு கொண்டாடுறாங்க? அசென்ஷன் சண்டே. இன்னைக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஓய்வு நாள்னு செலிப்ரேட் பண்றாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ சபை யூத மார்க்கத்தை விட்டு துண்டித்து கொண்ட பிறகு புதிய பண்டிகைகளை கொண்டு வந்தது, அது கிறிஸ்துமஸ். ஆனா இப்ப நாம சிந்திக்க வேண்டியது, அந்த கிறிஸ்துவை பெற்றெடுத்த அந்த தம்பதியர் எப்படி கர்ப்பவதியான மரியாளை யோசேப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக
ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதை தேவதூதன் யோசேப்புக்கு நினைப்பூட்டுவதை இந்த நாளிலே வாசித்தோம். இது தற்செயலாய் நடந்ததல்ல, இது தேவனுடைய முன்குறிக்கப்பட்டு நடந்தது, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு நடந்தது என்பதை நிரூபிக்க நாம் அங்க போய் என்ன தீர்க்கதரிசி சொன்னான் என்பதை தியானிப்பதற்கு முதலாவதாக இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது என்று இந்த பகுதி ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுன்னு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆரம்பிக்கிறது. இதுனா ஜம்ப். ஆபிரகாமின் குமாரன் யாரு சொல்லுங்க? ஈசாக்கு. ஆனா இங்க யாரு சொல்லிக்குது? தாவீதின் குமாரன் யாரு? சாலமோன். தாவீதின் குமாரன் யாரு? சாலமோன். இங்க யார சொல்லி இருக்குது? அப்ப ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இங்க இந்த புத்தகத்தை எழுதினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர் என்று முதலாவது முக்கியத்துவப்படுத்தி காட்டுகிறார். இதுக்கு சரீரத்தின்படி இயேசுநாதருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பை குறித்து பார்க்கணும். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. முதல் வசனத்துல என்ன இருக்கு? தாவீதின் குமாரனாகிய இயேசு இருக்குது இல்ல? இங்க என்ன இருக்குது? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி ஆகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இதுவரையிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் யோசேப்புக்கு கனவிலே அறிவிக்கப்பட்டது, தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. அவ்வளவு சீக்கிரம் ஜோசப் கன்வின்ஸ் ஆயிட்ட மாதிரி தரல. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், மனதிற்கு வேதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த தாவீதின் குமாரனாகிய யோசேப்பை, யூதனை தீர்க்க தரிசனத்தை கொண்டு தேற்ற, தீர்க்க தரிசனத்தை கொண்டு அவனுக்கு நினைப்பூட்ட தேவதூதன் தீர்மானிக்கிறான். அப்ப என்ன சொல்றாரு? 22ஆம் வசனத்துல, தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறது தீர்க்க தரிசியினாலே கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறி இருக்கிறது. என்ன அந்த தீர்க்க தரிசனம்? 23ஆம் வசனத்துல, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது தற்செயலாய் நடக்கவில்லை, மரியாளின் பாவத்தினால் நடக்கவில்லை, மாறாக பரிசுத்த ஆவியானவர்
மரியாள் என்கின்ற பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவரின் நிழலாட்டத்தால் ஏற்பட்டது. இது தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னதாக அறிவிக்கப்பட்டது. என்ன அந்த தீர்க்க தரிசனம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 15 வரை வாசித்தால்தான் அதனுடைய அர்த்தம் விளங்கும். ஏசாயா 7:10 வரை. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையையும் சாப்பிடுவார். இதை தீர்க்கதரிசி ஏசாயா முன்னதாக எழுதியிருக்கிறான். இதுக்கும் ஒரு பின்னணி. அது என்னன்னா, ஆகாஷ் என்பவன் உசியா ராஜாவுடைய குமாரன். ஒரு ஞாபகம் இருக்கா? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். ஏசாயா சொன்ன ஒரு அற்புதமான பரலோகத்தின் காட்சி. அந்த உசியா ராஜாவுடைய குமாரனாகிய ஆகாஷ், இந்த ஆகாச பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேளு. அந்த அடையாளம் வானத்துல உண்டாகி இருக்கட்டும் அல்லது பாதாளத்தில் உண்டாகி இருக்கட்டும், ஆண்டவரை நீ ஒரு அடையாளம் கேளு. யூதர்கள் அடையாளம் கேட்கறதுல அடையாளத்தை விரும்புகிறவர்கள். இயேசுநாதர் கூட கேட்டாங்க, நீர் கிறிஸ்து தானா? உண்மையாகி நீர் கிறிஸ்துவானால், மேசியாவானால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். அவர் என்ன சொன்னாரு? ஓ, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. உட்காரவை மாத்த தயவு செஞ்சு. விசுவாசம் உள்ள மாறுபாடுள்ள, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எந்த மட்டும் இப்படி இருப்பாய் நீ? யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்க போவதில்லை. என்ன யோனாவின் அடையாளம்? மனுஷகுமாரன் மரணத்தின் வயிற்றிலே 3 நாள் இருந்து பின்பு 3ஆவது நாள் உயிர் தெழுவார் என்கின்ற இந்த அடையாளத்தை தவிர வேறொரு அடையாளத்தை நான் கொடுப்பதில்லைன்னு இந்த ஒரே அடையாளத்தை 3 முறை கொடுத்தார். ஒரே அடையாளம் 3 முறை. ஒண்ணு, லாசருவை உயிர் தெழுந்து 3ஆம் நாள் கழிச்சு லாசருவை உயிர் தெழ வச்சு முதல் அடையாளம் ஏத்துக்கல. தாமே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்து 2ஆவது அடையாளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3ஆவது அடையாளம் இருக்குது, அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். 2 சாட்சிகள். ஒண்ணு தண்ணீரை ரத்தமா மாற்றினவன், இன்னொன்னு வானத்துல இந்த அக்கினியை வர வச்சவன். இந்த 2 பேரும் 3.5 வருஷங்கள் உலகமெங்கிலும் இயேசுதான் ஆண்டவர் என்று, குறிப்பா இஸ்ரவேலிலே ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்வார்கள். இந்த 3.5 வருஷம் இந்த 2 பேரை கொலை செய்ய அநேகர் முயற்சி செய்வார்கள், ஒன்றும் நடக்காது. அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எதிர்க்கிறவர்களை அழித்து போடும். 3.5 வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் இந்த 2 பேரையும் கொல்லப்பட அனுமதிப்பார். 2 பேரும் மரித்து அவர்களுடைய சடலங்கள் எருசலேமின் வீதிகளிலே விழுந்து கிடக்கும். 3 நாள் கழிச்சு
உலகமே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 2 பேரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்படியே மேகங்களின் மேல எடுத்துக்கொண்டு மேலே போவார்கள். உடனே யூத சபை மத தலைவர்கள் கூடுவார்கள், ஆலோசனை சங்கம் கூடும். அடுத்த நாள் வந்து மரணாதா என்று அழைப்பார்கள். அப்பொழுது இயேசு வருவார். 3வது அடையாளத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த 3வது அடையாளத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. சகல நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி, எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக அந்த 3வது அடையாளத்தை, யோனாவின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாத்தான் சொல்லுங்களேன். அடையாளத்தை விரும்புகிறவர்கள் யூதர்கள். இயேசுநாதர்கிட்டே அடையாளத்தை கேட்டாங்க. இப்ப இவங்க இந்த ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அடையாளத்தை கேளு. உன்னதத்திலிருந்து வேணுமா கொடுப்பாரு, தண்ணீரிலிருந்து ஆழங்களில் இருந்து வேணுமா கொடுப்பாரு. அடையாளத்தை கேளு. அவன் நான் கேட்க மாட்டேன், என் தேவனாகிய கர்த்தரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆண்டவரை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப ஆண்டவர் தாவீதின் வம்சத்தார் பக்கம் திரும்பி தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. இந்த மனுஷனை தான் விசனப்படுத்துறீங்க, தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீங்களோ. எப்படி தேவனை விசனப்படுத்தினாங்க? ஆண்டவரை விசனப்படுத்தினாங்க. எனக்கு சொந்தமானவர்களுக்காக நான் வந்தேன், எனக்கு சொந்தமானவர்களோ என்னை சொல்லுங்க, எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுநாதர் சொன்னார், எனக்கு சொந்தமானவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எப்படி எகிப்தியருக்கு விற்று போட்டார்களோ அதே வண்ணமாய் 30 வெள்ளிக்காசுக்காக சகோதரர்கள் ஒருவன் இயேசுநாதரை கட்டி கொடுத்தான். இங்க சொன்ன இந்த வார்த்தை, மனுஷரை விசனப்படுத்துவது போல நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துவது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. You are trying to hurt God. ஆண்டவரை காயப்படுத்த முயற்சி பண்றீங்க. மனுஷரை தான் விசனப்படுத்துறீங்கன்னு பார்த்தா ஆண்டவரையே விசனப்படுத்துறீங்க. என்னது இது? இதோ அதனால் நீ தேவனை விசனப்படுத்த நினைக்கிறதுனால தேவன் தாமே, 14ஆம் வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். God himself, the Lord himself, அவரே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். நீ கேட்கறது இல்ல, அவரே கொடுப்பார். என்ன அந்த அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவர் எப்படிப்பட்டவர்? தீமையை வெறுத்து நன்மை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையை தேனையும். இது என்ன இது? இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இயேசுநாதர் குடும்பத்துல வறுமை எல்லாம் கேளுங்க, என்ன தயவு செஞ்சு கவனிங்க. யோசேப்பு தச்சன், கார்பெண்டர். எருசலேம்ல பிழைக்க வழி இல்லை, பெத்லகேம்ல சுதந்திரம் இல்லை, வீடு வாசல் இல்லை. பஞ்சம் பொழைக்கிறதுக்காக எங்க போயிட்டாங்க? நாசரேத்துக்கு போயிட்டாங்க. யோசேப்பு குடும்பம் நாசரேத்துல இருக்கிறாங்க. தச்சு தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். இப்போ எருசலேம்ல வந்து குடிமதிப்பு எழுதப்படணும். தினக்கூலி வேலை யோசேப்புக்கு. கவர்மெண்ட் சம்பளம் இல்லை, கவர்மெண்ட் பென்ஷன் இல்லை, தினக்கூலி இந்த யோசேப்புக்கு. பைபிள்ல அங்கீகாரம் கொடுக்கப்படாமல் மறைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் எது தெரியும்? இயேசுநாதருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு. இந்த ஜோசப் ரொம்ப ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, அந்த யோசேப்பை குறித்து, தாவீதை குறித்து, சாலமோனை குறித்து, தானியேலை குறித்து, எலியாவை குறித்து, எலிசாவை குறித்து, இப்படி பெரிய பெரிய ஆள்களை குறித்து ரொம்ப பார்க்கிறோம். ஆனா யோசேப்பை மறந்துட்டோம்.
பிஷப் ஐயாக்கிட்ட என்னுடைய மேல் படிப்புக்காக லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படித்த பொழுது இதை பத்தி டெக்ஸ்ட் எழுதுறப்ப எனக்கும் அவருக்கு நடந்த அற்புதமான சில வார்த்தைகள் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையில எழுதி வைத்திருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்துமஸை ரொம்ப விமரிசையா கொண்டாடுறோம். ஜோசப் மனநிலை எப்படி? தன்னுடைய சித்தம் இல்லாமல் கர்ப்பவதியான மனைவி, தனக்கு தொடர்பில்லாமல் கர்ப்பவதியான ஒரு மனைவி. யூதர்கள் சடங்காச்சாரம் மிக்கவர்கள். சீமந்தம் சொல்றாங்கல்ல, பண்ணிட்டு எங்க கூட்டின்னு போயிடுவாங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு. பிறந்தது ஆண் குழந்தை அப்படின்னு தகவல் மட்டும்தான் புருஷனுக்கு தெரியும். மனைவியையோ குழந்தையோ போய் பார்க்க அனுமதி இல்லை. 8வது நாள் அந்த அம்மாவையும் குழந்தையும் சுத்தப்படுத்தி எங்க கொண்டு வருவாங்க? ஃபர்ஸ்ட் குழந்தை எங்க தான் பார்க்கணும்? தேவாலயத்துல தான் பார்க்கணும். 8 நாள் கழிச்சு. பொண்டாட்டியும் கோச்சிக்க முடியாது, எங்க போன நீன்னு கேட்க முடியாது. சட்டம். 8வது நாள் பேர் வைக்கிறப்போ, அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்றப்போ அப்பதான் அப்பா பக்கத்துல நிக்கணும். அது வரையில மனைவிய குழந்தைய குறைஞ்சது ஒரு 8 நாள் பார்க்க கூடாது. ஆனா யோசேப்புக்கு இதெல்லாம் விதிவிலக்கு. யோசேப்பு பிரசவம் பார்த்தான். அற்புதமான ஒரு மனிதன் இவன். மரியாளை அவமானப்படுத்த விரும்பவில்லை. நம்ம 2 வீட்டுக்கு சண்டைன்னு நினைச்சுக்கோங்களேன். எல்லாம் உங்களை பத்தி தான் பேசுறேன், கவனிங்க. 2 குடும்பத்துக்கு சண்டைன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தர் தவறு பண்ணிட்டான். ஆமா, அப்படியே அந்த விஷயத்தை எடுத்து அப்படியே 70 mm ஸ்கிரீன்ல, சினிமா தியேட்டர்ல பெருசுக்குத அந்த ஸ்கிரீன்ல போட்டு பூஸ்டருங்கெல்லாம் வச்சு சும்மா கும்முன்னு உலகத்துக்கே கேட்கணும். அந்த தவறி போன ஒரு பிள்ளையினுடைய விஷயம் உலகத்துக்கே தெரியணும். we want to expose, வெளியே கொண்டு வர வேண்டும், உண்மை தெரிய வேண்டும். யோசேப்பு என்ன பண்ணான் பாத்தீங்களா? அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். தேவதூதன் வந்து, உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே. அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ் வார்த்தை சந்தேகப்படாதன்னு சொல்லல, வெக்கப்படாதன்னு சொல்ல, பயப்படாதன்னு சொல்ல, ஐயப்படாதே. சந்தேகமும் படாத. ஐயம்னா பயம்னு ஒரு அர்த்தம், ஐயம்னா சந்தேகம்னு ஒரு அர்த்தம் இல்ல. ஐயப்படாதே. மத்தேயுலப்பா, ஐயப்படாதே. பரிசுத்த ஆவியானவராலே அவள் கர்ப்பவதியாயிருக்கிறாள். இந்த யோசேப்பு தன் முதற் பேரான பிள்ளையை பெருமளவும் மரியாளை அறியாதிருந்து இயேசு என்று அந்த பிள்ளைக்கு பெயரிட்டான். அற்புதமான ஒரு கேரக்டர். நல்லொழுக்க சீர்கேடு நிறைந்த இந்த உலகத்தில் நல்லொழுக்கமான ஒரு வாலிபன் யோசேப்பு. யோசேப்பின் இடத்துல பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நான் தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கிறதால் அங்கே செல்ல விரும்புகிறேன். அங்கே இவர், இந்த குழந்தை 15, ஏசாயா 7:15 இப்படி பிறந்தாரே, இவர் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும். இது எப்படி சாத்தியம்? அப்பா கார்பென்ட்ரு, வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. நல்லா கவனிங்க, வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. தினக்கூலி சம்பளம்
சம்பளம் இல்ல, வேலை இல்ல, வருமானம் இல்ல, போதிய பணம் இல்ல. வழியில எங்க வந்தாங்க? எருசலேமுக்கு வந்தாங்க. பெத்லகேம்ல குழந்தை பிறந்துருச்சு. சரி, அங்க பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தேவாலயத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு மறுபடியும் நாசரேத்துக்கு போலான்னு நினைச்சா 3 ஞானிகள் ஏரோது கிட்ட, நட்சத்திரம் வழிகாட்ட ஞானிகள் ஏரோது கிட்ட போயிட்டாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்னு சொன்னதும் அவனுக்கு வந்துருச்சு கோபம். அவன் என்ன பண்ணான்? நீங்க போயிட்டு குழந்தைய வணங்கிட்டு எனக்கு சொல்லுங்க, நானும் வணங்கி கொள்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஞானிகள் மறுபடியும் ஏரோதனிடத்துல போகாம திரும்பி போயிட்டாங்க. எனக்கு போட்டியா ஒரு ராஜா பிறந்துட்டானான்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்? கண்டுபிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. 2 வயதுக்குட்பட்ட ஆண் மக்களை கொலை செய்ய சட்டம் போட்டான். இரவோடு இரவாக யோசேப்பு தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு மரியாதை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக எகிப்துக்கு ஓடி போனார்கள். அப்போ இவர் எப்படி வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டுருப்பாரு? அப்பாக்கு வேலை இல்லை, சொந்த ஊர்ல இல்லை, கடன் வாங்கி பொழைச்சிக்கலாம்னா கடன் வாங்க முடியாது, வேலை இல்லை, எப்படி தேனையும் வெண்ணையும் சாப்பிட்டுருப்பாரு? ஆண்டவர் அதுக்கு தான் அனுப்பி வச்சாரு. யார? ஞானிகளை. 3 பரிசுகளை கொடுத்தார்கள். அதுல ஒண்ணு என்ன? கோல்டு. ஒண்ணு என்ன? கோல்டு. 3 கிஃப்ட்ல ஒண்ணு என்ன சொல்லுங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோல்டு எல்லாம் எக்ஸிபிஷன் தான் வைக்க முடியும். பெண் பிள்ளைகளை பெற்று வச்சுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்களோ தெரியல. பெண் பிள்ளை என்ன, ஆண் பிள்ளைங்க மட்டும்தான், 2ம் சமம் தான். 1 கிராம் 15,000, ஒரு சவரன் 1,25,000. சோத்திராண்டவர். உஷாராக்கிறவங்க சேர்த்து வச்சுக்கிறீங்க, இல்லாதவங்க கதெல்லாம் கஷ்டம்தான். நான் செல்வம் சிரிப்பை பாரு. செல்வத்துக்கு தான் தெரியும் நான் சொல்றது என்னன்ட்டு. 1க்கு 2 சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாயா? எப்படி கரைச? ஒன்னும் கவலைப்படாத, மேல வச்சிருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. இந்த குடும்பத்துக்கு பாருங்க, 2 வருஷம் வேலை இல்லை யோசேப்புக்கு. 2 வருஷம் வேலை இல்லை. குழந்தை எப்படி தேனையும் வெண்ணையும் சாப்பிடும்? இந்த ஞானிகள் என்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க? பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல. ஏசுநாதர் பிறக்கும் போது ஏழைத்தான். அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் பாட்டு கூட பாடுறான் இல்ல, பிறந்தார் பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதே. புது துணி வாங்காதவங்க எல்லாம் அழுதுக்குனே அந்த பாட்டை. என்னைக்கு? கிறிஸ்துமஸ். மாட்டு தொழுவம் சரியா, கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கல, புது புடவை இல்லைன்னு ஒண்ணு அழுதுனே அந்த பாட்டு. ஆனா ஏசுநாதர் பிறக்கிற வெறியெல்லாம் தான், நல்லா கேளுங்க, ஏசுநாதர் பிறக்கிற வெறியெல்லாம் தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வருமே. அவர் பிறந்துட்ட பிறகு ராஜாக்களை போல மேன்மை. ஏன்னா தானா சேருது. என்னது? பரிசுகள், கோல்டு. அதே தான் உனக்கும் எனக்கும். இந்த செய்தியினுடைய சாராம்சமே இதுதான். ஏசுநாதர் உன் வீட்டுக்கு வெளியே இருக்கிற வரையிலும், ஏசுநாதர் உன்னை விட்டு உன் குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற வரையிலும் வருமே பிரச்சனை. அவர் உள்ள வந்துட்டார்னா நீ சீமானாய் மாறி விடுவாய், நீ ஐஸ்வர்யவானாய் மாறி விடுவாய். ஏன்னா அவர் வரும் பொழுது தனியா வர்றது இல்ல, அவர் கூடவே என்னத்தை கொண்டு வருவாரு? ஆசீர்வாதத்தை கொண்டு வரார். ஆராதனை நேரத்துல பார்த்தோம், ஓபேத் ஏதோமின் வீட்டுல எவ்வளவு நாள் தான்? 3 மாசம். அவங்க எல்லாம் மெல்லிஸ் இருந்தாங்களாம். அப்புறம் கிடியன் மாதிரி ஆயிட்டாங்களாம் எல்லாரும். வெரி குட், நல்லா தந்துச்சு. ஆனா அது நல்லது இல்ல. எது இப்படி ஆவது நல்லது இல்ல. செழிப்பை காட்டுறதுக்கு நிறைய வழிக்குது, தொப்பையில காட்டக்கூடாது. ஓகே. ஆனா அந்த குடும்பத்தை என்ன பண்ணார் ஆண்டவர்? அடுத்து நோயே இல்லை, குறைவே இல்லை. ராஜா பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த வீட்டை, ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டி வந்தா என்ன ஆசீர்வாதம் வருமோ அதே ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கை பெட்டியே உருவாக்குன இயேசுநாதர் வந்தா
உன் வீட்டுல, என் வீட்டுல ஆகார குறைவு இருக்காது, வஸ்திர குறைவு இருக்காது. அற்புதமாய் நம்மை ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமா தானே? அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். ஏசுநாதர் அவர் அந்த நன்மை தீமை அறிகிற நாள் வரையில இந்த ஞானிகள் கொடுத்த பரிசு போதுமானதா இருந்தது. ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் காட்சியை கட் பண்ணா 12வது ஆண்டை காட்டுறாரு லூக்கா. பண்டிகை ஆசரிக்க தேவாலயத்துக்கு போறாங்க. இந்த இயேசுநாதர் தேவாலயத்துல இருக்கிறவர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறதாக காட்சியை லூக்கா எழுதுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது உன் வாழ்க்கையில நிறைவேறணும். தாவீதின் வம்சத்தாரே கேளுங்க. மனுஷரை துன்பப்படுத்துறது போல, துக்கப்படுத்துறது போல ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. தாவீதின் வம்சத்துல ஒருவர் பிறக்க போகிறார். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவருக்கு என்ன பேர் வைப்பான்? இம்மானுவேல். என்ன பேர் வைக்கும்? இப்ப தீர்க்க தரிசனத்துல இருக்கிறோம். என்னன்னு பேர் வைக்கோங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஓகே, இங்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வதிக்கிறவர் வேணுமா? பரவாயில்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கினீங்க. ஆனா நிறைய பேர் இன்னும் என்னத்த கூட, ஆண்டவரே ஒரு 100 ரூபாய் கூட ஆண்டவரே, ஜபம் எவ்வளவுக்கு? சரி, இவர் வந்தா என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் வந்தா என்ன நடக்கும்? உனக்கு நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, நோய் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? பணம் நிறைய இருக்குது, நோய் வந்துருச்சு, என்ன பண்ணுவ? கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே. நல்லா சுகமா இருக்கிறீங்க, வறுமை வந்துருச்சு. எல்லா வசதியும் இருக்குது, சமாதானம் இல்லை. எல்லாம் பரவாயில்ல, பிள்ளைங்க சரியா இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்கிறதுன்னு வச்சுங்களா. பார்த்தா மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் வேஸ்ட். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் வேஸ்ட். அது ஒன்னுத்துக்கும் அது கொஞ்சம் மாத்தி யோசிங்களேன். ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வறுமையும் இருக்காது, நோயும் இருக்காது, பிணியும் இருக்காது, கண்ணீர் இல்லை, உபத்திரவம் இல்லை, பாடுகள் இல்லை, நிந்தைகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே தான் அவரை, அந்த இம்மானுவேலரை இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு வீட்டுக்கு போங்க. டேக் திஸ் இம்மானுவேல் வித் யூ டு யுவர் ஹவுஸ். உங்க வீட்டுக்கு இந்த இம்மானுவேலரை கூட கூட்டிட்டு போங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இவர் யாரு? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இம்மானுவேல் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர விரும்புகிறார், பந்தி இருக்க விரும்புகிறார். அவர் மேஜையில உட்கார்ந்தா போதும், அவர் மேஜையில உட்கார்ந்தா போதும். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். எம்மாவுக்கு போகிற வழியில 2 சீஷர்கள் மாலை நேரத்துல பேசிக்கொண்டு வர்றாங்க. இப்படி நம்முடைய ஆண்டவரை பிடிச்சு சிலுவையில அரைஞ்சிட்டாங்களே, இப்ப அவருடைய சரீரத்தை காணமாமே, உயிர் தேர்ந்தது தெரியாம பேசிட்டு வர்றாங்க. வழிபோக்கரை போல இயேசுநாதர் சேர்ந்துகிட்டார். அவங்களோட சேர்ந்துகிட்டு என்ன பேசுறீங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்நியரா? எருசலேம்ல நடந்தது உங்களுக்கு தெரியாதா? நசரேயனாக இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களே, அவரை அடக்கம் பண்ணினார்கள், இன்றைக்கு அவருடைய சரீரம் காணவில்லை, செய்தி தெரியாதா? இயேசு அவர்களுக்கு உயிர் தர வேண்டும் என்கின்ற வேத வாக்கியங்களை விளக்கி கொண்டு வந்தார். அவங்க கிராமம் வந்துருச்சு. அவரு, சரி வாங்கய்யா, நல்லா பேசுனீங்களே நீங்க, பரவாயில்ல வாங்க சாப்பிட போலான்னு போய் உக்காந்தாங்க. மேஜையில உக்காந்தாங்க. பிரெட்டு எல்லாம் வைக்கப்பட்டது. ஏசுநாதர் அப்பத்தை எடுத்து, அவருக்கே ஒரு ஸ்டைல், வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை பிட்டு அவர்கள் கையில கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் கண்களுக்கு இயேசு மறைந்து போனார். அப்பத்தை எடுத்துன்னு போயில்ல, ஏசுநாதர் தான் மறைந்து போனார். சிஸ்டர், அரிசி மூட்டை அப்படியே இருக்கும், காலியாகும். தேசநாதரை கூட கூட்டின்னு போனீங்கன்னா ப்ராவிஷன் எல்லாம் அப்படியே இருக்கும், பிரெட் எல்லாம் அப்படியே இருக்கும்,
எண்ணெய் அப்படியே இருக்கும், வீட்டு ஃபுல்லா செலவு அப்படியே இருக்கும். உன்னை ஆசீர்வதிச்சுட்டு டேபிள்ல அந்த மேஜையில உன்னை ஆசீர்வதிச்சுட்டு அவர் பறந்து போயிடுவார். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அவரை அழைத்து கொண்டு போங்கள். இம்மானுவேலராய் அவர் வரட்டும். உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கட்டும். உன்னுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி அமைக்கட்டும். மத்தேயு சொன்ன வார்த்தை, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். இம்மானுவேல் என்று, இம்மானுவேல் என்பதற்கு. சரி, இந்த ஸ்டோரியினுடைய கதையை முடிக்கணும் இல்ல? யோசேப்பு என்ன பண்ணான் தெரியுமா? 24ஆம் வசனத்துல, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுவளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த கனவில தேவதூதன் வந்து யோசேப்புக்கு சொன்னது நமக்கு இன்றைக்கு வேதத்தின் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்னத்தான் கேட்டீங்க அப்படின்னு யாராவது கேட்டா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஓபேத்ஏதோமின் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி, இன்னைக்கு உங்க வீட்டுல இம்மானுவேல். உங்க வீட்டுல இம்மானுவேல். ஓபேத்ஏதோமின் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததோ பல மடங்கு இயேசுநாதர் மூலமாய் உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வருகிறது. ஓபேத்ஏதோம் உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கினது போல இந்த இரட்சகரை, இந்த இம்மானுவேலரை, இந்த மேசியாவை, இந்த இயேசுவை உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தெளிவான பதிலை தருவார். உன் வேண்டுதலை கேட்பார். நிறைய ஜபங்கள் நம்மால வார்த்தையில சொல்ல முடியும், ஒரு சில ஜபங்களை வார்த்தையில சொல்ல முடியாது. மனசுக்குள்ளதான் பண்ணணும், வெளியில சொல்ல முடியாது, பாஸ்டர் கிட்ட கன்ஃபஸ் பண்ண முடியாது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஜபங்கள், அதற்கு கூட இந்த இம்மானுவேல் தெளிவை உண்டாக்குவார். அதற்கு கூட பதிலளிப்பார். மௌனத்தால் வேண்டிக் கொள்ளுகிற ஜபத்துக்கு கூட உன் தேவனாகிய கர்த்தர் இம்மானுவேலர் இன்றைக்கு பதிலளிப்பார். தீர்க்க தரிசனமும் நிறைவேறுதலும் அது இயேசுநாதர் வாழ்க்கையில நிறைவேறினது, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில இன்றைக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த இம்மானுவேலரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கைகளை உயர்த்தி வாய் திறந்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே